सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. அடடே எனக்கு குணமாயிடுச்சே. எஸ் எஸ் எனக்கு உண்மையிலே சரியாயிடுச்சு. குரு நீங்க சாதாரண குரு இல்ல, மகா குரு. நீங்க அடிச்சடியில எனக்கு சரியாயிடுச்சு. அநேகமா நீங்க ஓங்கி முகத்துல விட்ட பஞ்சால தான் இது குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு. குரு உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும்னு தோணா என்ன கூப்பிட்டு அடிங்க. குரு வாழ்க, மோட்டு பத்துலு வாழ்க வாழ்க வாழ்க. மோட்டு பத்துலு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. நேத்து ராத்திரி நீங்க ரிக்ஷாக்காரங்களுக்கு அவங்க உரிமையை வாங்கி கொடுத்து நல்லது பண்ணிருக்கீங்க. அட நாங்க கேட்கலனா வேற யாராவது கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கிற வேலை இல்லீங்களாங்க. நீங்க இல்லனா மாஸ்டர் பண்ணிருப்பாரு. அந்த ரிக்ஷா மாஸ்டரோடது தானே யாருக்கும் தெரியாது. அப்புறம் அதுக்கு வாடகையா ஒரு எண் எதுக்காக வாங்குறாருன்னா வேலை செய்யறவங்க நல்லா சம்பாதிக்கணும் தான். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ஐயோபா இது சேரிட்டியோட வேலையாச்சேப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு ஹோட்டல்ல நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா, அதுவும் மாஸ்டரோடது தான். இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் அங்க ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் பணம் இல்லாத ஏழைகளுக்கும் அங்க ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். ஆமா மாஸ்டர், நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல காரியத்தை செஞ்சீங்க. நான் இந்த காரியங்களுக்காக தான் காசு வாங்குறேன். இல்லனா எனக்கு எதுக்கு காசு? நீங்க வேற ஒரு மாஸ்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ட்ரைனிங் கூட காசு வாங்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் மாஸ்டர் ஹிம் நரேஷ் அப்புறம் போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அவங்களும் என்கிட்ட காசு வாங்கினதே இல்லைங்க. என்ன நீங்க ரெண்டு பேரும் ஹிம் நரேஷ் அப்புறம் போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? வாவ், அதனால தான் நீங்க இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டீங்க. அவங்க என்னோட நல்ல நண்பர்கள். முன்னாடியே சொல்லி இருந்தா ஒரு பைசா கூட உங்ககிட்ட நான் காசு வாங்கி இருக்க மாட்டேன். என்னாச்சு? ஒன்னும் இல்ல. நாங்க உங்களுக்கு 5000 yen இப்போதைக்கு தந்துடுறோம். ஏன்னா அது ஒரு சேரிட்டிக்காக போய்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ சொன்னது சரிதான்பா. நாம நல்ல காரியத்துக்காக எப்பவும் காசு கொடுத்துக்கிட்டே தானே இருக்கோம். அட வா கஜ கஜா, நாம போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். மோட்டு பத்துலு, நீங்க ரொம்ப லக்கி. உங்க கூட ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா 3 குங்ஃபு மாஸ்டரோட சண்டை போட தயாரா இருக்கும். அவங்களை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவங்களுக்கு சின்ன ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் அவங்க நம்மளையே அழிச்சிருவாங்க. ஆமா, அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாமளே அவங்கள புடிச்சு கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ மேல டவர் ஏற வேண்டிய நேரம் வந்துருச்சு. டைம் கம்மியா இருக்கு, கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சீக்கிரம் வாங்க. வாங்க. ஸ்பீடு தான் முக்கியம். முன்னாடி வச்ச கால் சறுக்கிறதுக்குள்ள பின்னாடி காலை நீங்க முன்னாடி வைக்கணும். அப்புறம் ரெண்டாவது கால் வழுக்கிறதுக்குள்ள மூணாவது காலை மேல வைக்கணும். ஓகே ஓகே மாஸ்டர்.
பண்றாரு? அட, யாருங்க இவங்க? ஏய், ஏய். என்னடா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபைட் பண்ணுங்க, எந்திரிங்க, ஃபைட் பண்ணுங்க, ஃபைட். மாஸ்டர், நீங்க இதை எப்படி செஞ்சீங்க மாஸ்டர்? கத்து தரேன், எல்லாத்தையும் கத்து தரேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீடு தான் முக்கியம். ஸ்பீடு கூட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உடம்புல உள்ள எனர்ஜி ஃபுல்லா 2 கைக்குள்ள வந்துடணும். அப்புறம் கிளவுட புஷ் பண்ணீங்கன்னா அது மொத்தமா ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கைகளுக்குள்ள பாடியில உள்ள எனர்ஜி எல்லாம் வரணும். நவ் பிராக்டிஸ் அகைன். ஹிம்னரிஸ் மாஸ்டர், ஹிம்னரிஸ் மாஸ்டர், வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. வாங்க, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம். வாங்க. ஹிம்னரிஸ் மாஸ்டர், வாங்க. எவ்வளவு பெரிய கை! ஓடி வந்துருக்கணும். Bunyani. Jalaro sama. நீங்க 2 பேரும் இது வரைக்கும் உள்ள என் ஸ்டூடெண்ட்ஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இப்போ நீங்க 2 பேரும் என் கூட ஃபைட் பண்ணுங்க. இது நம்மளுக்குள்ள கடைசி ட்ரைனிங் ஃபைட். எவ்வளவு பெரிய வாயி! அச்சச்சோ மாஸ்டர், டோன்ட் ஃபீல் யா. உங்க மாஸ்டர் எல்லாத்தையும் சொல்லுங்க. இது அழுகிற ஒரு ட்ரேக். எதிரிகளோட கவனத்தை திசை திருப்ப வெவ்வேறு விதமா அழுவணும். ஏன்னா எதிரி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிடணும். அப்புறம் அவனோட அந்த ஒரு நிமிஷம் அது அவனோட வாழ்க்கையில கடைசி நிமிஷமா மாறிடும். ஒருவேளை நீங்க அந்த நிமிஷத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா சோ இப்ப புரிஞ்சுதா எனக்கு எதுக்கு கிரையிங் மாஸ்டர்னு பேர் வந்ததுன்னு? ஆமா மாஸ்டர், புரிஞ்சது. பத்ரோ மோட்டோ பத்ரோ. அட, நீங்க இங்க என்ன செய்றீங்க மிஸ்டர்? ஆமா, நான் ஃபுல்ஃபுரி நகருக்கு ஃபோன் பண்ணா நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. மோட்டோ மாஸ்டர் நாப்பிங் ஆயிட்டாரு. என்ன நாப்பிங் ஆயிட்டாரா?
நீங்க சொல்றத பார்த்தா அவரு நல்லா தூங்கிட்டாரா? இல்ல மாஸ்டர் நாப்பிங் ஆயிட்டாரு. அது என்ன சொல்லுவாங்க, அதான் ஆளுங்களை கடத்திட்டு போவாங்களே, அப்புறம் காசு கூட கேட்பாங்களே. ஓஹோ, நாப்பிங்னா கிட்னாப்பிங் தானே? அப்படின்னா மாஸ்டரை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஆமா அதேதான். அடே ஹிம் நரேஷ், யாராலையும் கிட்னாப் பண்ண முடியாது. நிச்சயமா இதுல ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. அது சரி, இன்னுமா நீ ஒழுங்கா இங்கிலீஷ கத்துக்காம இருக்க? ஒழுங்கா புரியுற மாதிரி தமிழ்லயே சொல்லியா? குங்ஃபு பிரதர்ஸ் ஹிம் நரேஷ் மாஸ்டரை கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன குங்ஃபு பிரதர்ஸா? நான் உடனே போய் ஆகணும், சீக்கிரம். இல்ல இன்னும் ஒரு நாள் ட்ரைனிங் பாக்கி இருக்கு. நீங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணாம போகவே முடியாது. ஆனா அவங்க ஹிம் நரேஷை கடத்திட்டு போயிட்டாங்க. நாங்க உடனே போய் அவரை சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும். இல்லனா அவங்க அவரோட பவரை கூட எடுத்துருவாங்க. இன்னும் ஒரு நாள், அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்தே போலாம். ஹிம் நரேஷ் எனக்கும் நண்பர் தான். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இன்னைக்கு நைட்டை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க மாஸ்டர். இப்ப நாங்க என்ன செய்யறது? இப்ப நம்ம எப்படி போவோம்? ஒரு டாக்ஸி கூட இல்லாம எப்படி நம்ம போறது? யார் எவ்வளவு பணம் கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம். நம்ம 15 நிமிஷத்துல ஏர்போர்ட் போய் ஆகணும். இல்லன்னா நம்ம ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம நமக்கு 1000 கோடி நஷ்டம் ஆயிடுமே. சார், இப்ப டாக்ஸி எதுவும் இல்ல. இங்க ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. ரிக்ஷாக்காரன் கூட 15 நிமிஷத்துல உங்களை ஏர்போர்ட்ல சேர்க்க முடியாது. அது இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரம். இப்ப நாங்க என்ன செய்யறது? ஏதாவது ரிக்ஷாக்காரன் எங்களை 15 நிமிஷத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்களா? அப்படி விட்டாங்கன்னா நாங்க 1 லட்சம் எண் கொடுக்குறோம். 1 லட்சம் என்ன? பத்லு, 1 லட்சம் என்ன கொண்டு போய் மாஸ்டர் கிட்ட கொடுத்தரலாம். அவரோட சேரிட்டிக்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகும். வா, நம்ம உங்களை கூட்டிட்டு போலாம். வா, முயற்சி பண்ணா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். மோட்டோ பத்லுவும் ஒன்னா சேர்ந்தா எதுவா இருந்தாலும் முடிச்சு காட்டலாம். மோட்டோ, இங்க பாரு, ஸ்பீட் இஸ் கீ. புரிஞ்சிருச்சு பத்லு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களை நாங்க ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க அமைதியா உட்கார்ந்தா மட்டும் போதும். எங்க போகணுமோ அங்க நாங்க கூட்டிட்டு போறோம். என்னப்பா செய்றீங்க? பயப்படாம உட்காருங்க சார், ஒன்னும் ஆகாது. தைரியம் தான் சார் எல்லாமே. தைரியமா உட்காருங்க. பத்லு டக்குன்னு லெஃப்ட் திரும்ப. ஓகே மோட்டோ, திரும்பிட்டா போச்சு. வந்தாச்சு. இன்னும் கரெக்டா 5 நிமிஷத்துல நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்னைக்குமே கிடைக்கல. நீங்க சாதாரண மனுஷங்க இல்ல, சூப்பர் மனுஷங்க. இந்தாங்க 1 லாக் yen. இல்ல 1 லட்சம் இல்ல, 10 லட்சம் வாங்கிக்கோங்க. நீங்க செஞ்சத யாராலையும் செய்ய முடியாது, சத்தியமா சொல்றேன். கிரை மாஸ்டர், நீங்க இங்கயா? எஸ், இது உங்களோட கடைசி டெஸ்ட். ஸ்பீட் இஸ் தி கீ. அந்த குங்ஃபு பிரதர்ஸ் கூட சண்டை போடணும்னா ஸ்பீடு தான் முக்கியம். இதோட உங்களோட ட்ரைனிங் நல்லபடியா முடிஞ்சது. தேங்க்யூ மாஸ்டர். மோட்டு பத்ரு, போன்லெஸ் மாஸ்டர் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டாங்களா இல்ல காணாம போயிட்டாரா? இல்ல கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு ட்விஸ்டர் வந்து அவரை கடத்திட்டு போயிடுச்சு. என்னது, கடத்திட்டாங்களா? அப்படின்னா கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமா. அட, நீங்க சொல்ல தெரியலனா ஒழுங்கா அமைதியா இருந்துட்டு போங்க சார். மாஸ்டர், நான் உடனே அங்க போய் ஆகணும். நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நாம போகலாம். நாளைக்கு நான் ரொம்ப லேட் ஆயிடும் போல இருக்குது. கவலைப்படாத, நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன்.
என்ன மாஸ்டர் மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் டக்கு டக்குன்னு கேட்ச் பண்றீங்க எப்படிங்க? நான் கெஸ் பண்றேன். என்னோட கெஸ் எப்பவுமே சரியா இருக்கும். ஐயோப்பா, எல்லாரும் கொஞ்சம் ஓரமா போங்க. அது ஒண்ணு மட்டும்தான். இன்னொன்னு இருக்கணுமே, அது எங்க? இங்க இருக்க. கங், வா சீக்கிரம் வா. இன்னும் நம்ம யாருக்காக காத்திருக்கணும்? மோட்டோ பத்தலுக்காக. அவங்க எதிரில, அவங்க நண்பர்கள் எதிரில அவங்களுடைய மாஸ்டர்ஸோட பவரை எடுத்தோம்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட தெரியாம மோதி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு. மாஸ்டர் இங்க பாருங்க, ஒழுங்கா அவங்கள விட்டுருங்க. நாங்க உங்களை விட்டுறோம். இல்லனா வாங்க, நாங்க உங்க நண்பர்கள் மாஸ்டர்ஸ் யாரையும் விட மாட்டோம். புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? காட்டுங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? கஜாக், ஒரு போட்டோ எடுத்துக்க விடுங்க. மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ? கஜாக், எடுத்துக்கோ, நல்லா எடுத்துக்கோ. திருப்பி உங்களை போட்டோ எடுக்க வாய்ப்பு கிடைக்காது. எங்களை இல்ல, அவங்கள போட்டோ எடு. இல்லனே, இன்னைக்கு உங்களை மட்டும்தான் நான் போட்டோ எடுப்பேன். எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு மோட்டு பத்துல உங்களுக்கு எண்டு கார்டு போட போறாங்கன்னு. மோட்டு பத்துல மாதிரி உண்மையான மனுஷங்க என்னைக்கும் தோக்கவே மாட்டாங்க. கச்சக்கா. இவன் கேமராவோட தயாராகிரு. ஒவ்வொருத்தரை அடிச்சு அனுப்புற போட்டோ எடு. மோட்டு பத்லு, அவங்கள ஓட விடாம தடுத்துருங்க. இல்லனா எங்க 4 பேருடைய பவர்ஸையும் அவங்க இழுத்துருவாங்க. என்னப்பா மோட்டோ பத்துல வாழ மாஸ்டர் கிட்ட கூட போக முடியல. காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுடா. 10 ரூபா ஐடியா வச்சு உள்ளடா. ஐடியா? நாம எப்படியாவது அவங்களுக்குள்ள நுழைஞ்சிடலாம். எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். என்ன நான் சொல்றது? ஓகேடா பத்தலும். வா. ஏதோ வரோடா. ஓ, எப்படி இருக்கீங்க? ஓடியா ஓடியா. நீ சிவப்பு தலையா, கொஞ்சம் வேகமா தான் ஓடியா. இன்னும் கொஞ்சம் வேகம். ஓடுங்க ஓடுங்க. இங்க இருக்கணும். உங்க சக்தி இங்க இருக்கணும்.
மோட்டோ பத்துலு, நீங்க எங்க கூட மோதணும் நினைச்சீங்கல்ல, எங்களுடைய பவரை பாருங்க. கூடாது. ஓ, மாட்டோம். படையின் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கப்பா. எல்லாரும் பத்திரமா வேலையா இருங்க. நாங்க சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். ஐயோ, வழிகாலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறதுன்னு தெரியாதா? ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா டக்குன்னு சொல்லு. ஐடியா, நான் எப்படியாவது அவங்கள மனசை திசை திருப்புறேன் மட்டும். அந்த நேரத்துல நீ மெடிடேஷன் பண்ண, உன்னோட பவர் எல்லாம் ஏத்திக்க. அதுக்கப்புறமா உன்னோட இஷ்டத்துக்கு நீ பஞ்ச் பண்ணலாம். ஓகேடா பத்துலு. தம்பி, உன்னால முடியும். ஏய், ஏய். வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. ஏய், 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 நோ. ஏய், ஏய், என்ன வில்லத்தனம்? என்ன வில்லத்தனம்? ஏய். அம்மா. மோட்டோ மோட்டோ பக்கத்துல வராங்க, விட்டுறாத. நான் உன்னை விட மாட்டேன். அடே, நாங்க உங்களை விட மாட்டோம்டா. என்னன்னு தான் பாத்துறோம். யாருக்கிட்ட? இல்ல கங், அவங்க எனக்குள்ள இருக்கிற பவர்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோட்டோ! எல்லாரோட பவரையும் ஒண்ணு சேருங்க. மாஸ்டர்ஸ், நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. இந்த சின்ன பசங்களுக்கு உங்க ஸ்டூடெண்ட் மோட்டு பத்துலவே போகுதுன்னு நினைக்கிறேன். Yes. இல்ல, அவங்களே அவங்களுடைய கிளவுட் குளோனரை உருவாக்கிட்டாங்க. வேணாம் வேணாம், ஒரே மாசத்துல நிஞ்சா கிளவுன் டெக்னிக்க எப்படி கத்துக்கிட்டாங்க? கெத்தான மாஸ்டர் கிடைச்சாருன்னா வெத்தான ஸ்டூடெண்ட் உருவாக மாட்டாங்கடா. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லவங்களா இருந்தா எதையும் கத்துக்க முடியும்.
அவங்க யாரோட பவர்ஸ் எல்லாம் எடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கே திரும்ப போய்கிட்டு இருக்கு. மோட்டு பத்லு, உங்களை மறுபடியும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மோட்டோ பத்துலோ. நீங்க தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல மனசுங்க. ஒரு நிமிஷம். இப்ப நான் உங்க எல்லாரையும் ஒரு நல்ல போட்டோ எடுத்துக்கிட்டுமா? ரெடி, ஸ்மைல். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.